அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் திருச்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியினுடைய மாற்றத்திற்கான மக்களின் எழுச்சி மாநாடை பற்றி தான். நானும் அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். அதாவது ஒரு நம்மளுடைய முப்பாட்டன் வள்ளுவன் இருக்கார்ல, ஒரு குறள் எழுதி வச்சிருக்காரு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அருமையான குறள். அதாவது ஒரு செயலை செய்ததுக்கு முன்னாடி அவன் செய்வானா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இவங்கிட்ட கொடுத்தா இந்த செயல் சரியா நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முப்பாட்டன் வள்ளுவ பாட்டன் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காரு. அதை உணர்ந்த தலைவர், தமிழ் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்கள் இந்த பொறுப்பை சீமானிடம் ஒப்படையுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் பொறுப்பை, குறிப்பா செத்துப்போன இனம் தமிழினம் என்பது தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியையும் மறந்து ஜாதி மத பண திரைக்கவர்ச்சியை கையில் வைத்து கொண்டு அலைந்த ஒரு கூட்டத்தை இன்று இனம், மொழி, வரலாறு, பண்பாடு, பாரம்பரியம் என்று பேசுகிற ஒரு அறிவார்ந்த கூட்டமாக மாற்றிய பெருமை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையே சேர். அதை தெரிஞ்சுதான் தலைவர் பிரபாகரன் இந்த பொறுப்பை சீமான்கிட்ட கொடுங்க, அவர் சரியா பண்ணுவாருன்ற நம்பிக்கையில கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 2010 ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு 2026 நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15 ஆண்டு கால அரசியல் பயணத்துல 2016 தான் முதல்ல அவங்க போட்டி போடுறாங்க நாம் தமிழர் கட்சி. 16, 19, 21, 24 இதுல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து உண்மையிலே ஒரு செத்து போன ஒரு இனம்னா என்ன, மொழினா என்னங்கிற மறந்த கூட்டம் தமிழ் கூட்டமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த கூட்டம் இனத்தையும் மொழியும் காக்க நீ எந்த எல்லைக்கு நாங்க போவோம்டா அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு கூட்டமானது வந்திருக்குன்னா அதற்கு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய விடாமுயற்சி. சும்மா சொல்லக்கூடாது. ஒரு தனி மனிதனாக நின்று இந்த களத்தில் இவ்வளவு பெரிய கூட்டம், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லட்சம் பேர் இருப்பாங்க. குறைஞ்சபட்சம் அந்த கூட்டத்துல எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல், ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அழகா அந்த போன வழியே போய் அப்படியே திருப்பி வெளியே வந்தாங்க. அந்த இராணுவ கட்டமைப்பு இருக்காருங்க, இராணுவ கட்டமைப்பு, அதை அடிச்சுக்க நீ உலகத்துல எந்த கட்சியாலையும் முடியாது. உறவுகளே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகள் கண்ணு முன்னால குடிச்சு அழிஞ்சிட்டு இருக்காங்க. அதை ஊத்தி விடுறது திராவிட கழகங்கள். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அப்புறம் பாரதிய ஜனதா, காங்கிரஸ், இந்த 4 கட்சிகளுமே இந்த டாஸ்மாக்கு எதிராக எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கல. அப்புறம் இப்ப வந்திருக்காருல நம்ம நடிகர் விஜய், அவரும் டாஸ்மாக்கை பத்தியோ குடிக்கிறத பத்தியோ ஒரு வார்த்தை கூட பேசல. உன்னோட பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல இந்த டாஸ்மாக்கை ஒழிச்சு கல் கடைகளை திறப்போம், அத பணம்பாலை திறந்து மக்களுக்கு விநியோகிப்போம் அப்படின்னு சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்க அந்த பணம்பால் என்பது எவ்வளவு ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள, எந்த நோய் வந்தாலும் அடிச்சு விரட்டக்கூடிய ஒரு ஆற்றல் அந்த பணம்பாலுக்கு இருக்கு. அதை உன் பிள்ளைகளுக்கு ஒரு கட்சி கொடுக்கறேன்னு சொல்லுது. அதை பத்தி நீ கணக்கிலேயே எடுக்கல. உன் பிள்ளை நல்லா இருக்கு. அதாவது மகளிர் எல்லாம் குடிச்சாங்கன்னா கருப்பு பை அவ்வளவு வலுவா இருக்குங்க. ஒருத்தன் அப்ப சொல்லுவாங்க முன்னாடி என்னுடைய பெரியவர்கள், ஒரு மண்டலம் கிட்டத்தட்ட 48 நாள் ஒரு பணக்கல்ல குடிச்சா உடம்பு இரும்பு மாதிரி இருக்கும்டா, எந்த வேலையை நின்று செய்யலாமாங்க. எங்க அப்பாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு இப்ப பணம்பால், சுத்தமான பணம்பால் எங்க கிடைக்கும் அங்க தேடி போய் வாங்கிட்டு எங்க அம்மாவுக்கு கொடுப்பேன், என் பையனுக்கு கொடுப்பேன். எங்க வீட்டுல என் மருமா சின்ன பிள்ளை இருக்கு, 10 வயசு பிள்ளை, எல்லாத்துக்கும் கொடுப்பேன் சுத்தமான பால். ஆனா அது இறக்குறது நம்ம சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க அப்படிங்கனால
போன உடனே எனக்கு நம்பிக்கை இருக்கிற இடங்களை மட்டும்தான் நான் போவேன், மற்ற இடங்களை நான் போக மாட்டேன். இதுல அந்த பணம்பாலை வாங்கிட்டு வந்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா குடும்பத்துல யாருக்குமே நோய் நொடி வராது. இது வந்து முன்னோர்கள் கண்டுபிடிச்ச உண்மை. இதை நான் சொல்லலைங்க, முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு பணம்பாலை உங்க குழந்தைகளுக்கு ஒரு அரசு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுதுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். வேற எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கு கஞ்சாவையும் இன்னைக்கு மதுவையும் கொடுத்து அழிச்சு ஒழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்கும் நீங்க வாக்கு போடுறீங்க. இந்த நாம் தமிழர் கட்சியை பத்தி கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் யோசிங்க, உட்கார்ந்து யோசிங்க. அதாவது 2009 காலகட்டங்கள்ல ஈழத்துல வந்து இனப்படுகொலை நடக்குது. நீங்க யோசிச்சு பாருங்க. பிரபாகரன் என்கிற ஒரு 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 பெரு நெருப்பு தன்னுடைய 17வது வயசுல கையில துப்பாக்கியை எடுத்து தன் இனத்துக்கு எதிராக வந்தவனா எவன் துரோகியோ அவனை போடுறா அப்படின்னு முதல்ல போட்டது தலைவர் பிரபாகரன். வந்து உண்மையிலே இனத்துரோகியை தான் போட்டார். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இனத்துரோகிகள்னு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் இருக்கான். ஆனா அவர் எடுத்த ஆயுதத்தை கையில எடுக்கல. நம்ம எடுத்த ஆயுதம் அரசியல் ஆயுதம், அறிவாயுதம். அரசியல் ஆயுதம் மிக மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் எல்லாமே எளிமையானது அப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்லுவார். இந்த இடத்துல ஒருவேளை நீங்க சிந்திக்கணும், அன்னைக்கு கூட்டத்துக்கு இதுல எத்தனை பேர் வந்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பா அதுலயும் குறிப்பா நம்மளுடைய கற்பசாமி, நம்மளுடைய முன்னோர் தெய்வமாகிய கற்பசாமிக்கு வந்து ஒரு 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 நாடகம் ஒண்ணு நடந்தது. நாடகம் இல்லை, அது உண்மையிலேயே அதை பார்க்கும்போது என் பையன்லாம் அப்படி குதிச்சான். ஏன்னா அவனுக்கு கற்பசாமினா ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு அருமையான ஒரு ஒரு முன்னெடுப்பு அந்த நம்மளுடைய தெய்வமான முன்னோர் தெய்வமான கற்பசாமியை பற்றி நடந்த நிகழ்வு. உண்மையிலேயே நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க. அதாவது இப்ப நேத்தி கூட நான் ஒரு காணொலியில போட்டிருப்பேன், இந்த கோயிலை சுத்தி குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. கோயிலை சுத்தி ஒரு கெடான்னு வெட்டினா சரக்கு அடிச்சு தான் எல்லாரும் போய் சாப்பிட போறான். இதை வந்து உண்மையிலே நீங்க உங்க உளச்சாண்டத்தோடு சொல்லுங்க. இத பாரதிய ஜனதா கட்சியில உள்ளவன் எவனாவது தப்புன்னு சொல்லியிருப்பானா? இல்ல இந்து முன்னணியில இருக்கானுல்ல, இந்து முன்னணியில இருக்க அயோக்கிய பயில எவனாவது தப்புன்னு சொல்லியிருப்பானா? இந்து முன்னணியில இருக்கவன் எவனாவது ஒருத்தன் இந்த கருத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருப்பானா? இது தப்புடா அப்படின்னு சொல்லி சேர்க்க மாட்டான். ஏன்னா அவனும் அந்த கூட்டத்துல உட்காந்து குடிகாரனாவத்தான் உட்காந்துருப்பான். குடிக்கிற ஒரு நாய் தான், குடிக்கிற ஒரு மூதேவி தான் என் மதத்தை நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு நடுவில் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கோம். இது நடந்திருக்குங்க, நான் பார்த்திருக்கேன். சரியா? அப்படி இருக்கிற காலகட்டத்துல இன்னைக்கு ஒரு ஒரு கட்சியானது தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய மொழியையும் தன்னுடைய இனத்திற்கு நடந்த கொடுமைகளையும் வச்சு அதை பார்த்து வெறுத்து போய் நம்ம ஒரு இயக்கத்தை கட்டி எழுப்பணும், ஒரு இனமான கூட்டம், மொழி சார்ந்த கூட்டத்தை உருவாக்கணும் சொல்லி ஒரு கட்சி உருவாக்கிக்கிட்டு இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சியாகிய பாரதிய ஜனதா RSS என்பது இந்த பூமிக்கோ, உண்மையிலே காங்கிரஸ் என்பது இந்த பூமிக்கோ தேவையில்லாத ஒண்ணு, தேவையில்லாத ஆணி. இப்ப இந்த திருச்சியில நடந்த மாநாட்டை பார்த்துட்டு உண்மையிலே எனக்கெல்லாம் அந்த தமிழ்நாட்டு கொடி ஏறும்போது கண்ணுல கண்ணீரே வந்துருச்சு. ஒரு 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 இன உணர்வு அப்படியே ஒட்டம்பல, அது ஏதோ ஒரு உணர்ச்சி. உண்மையிலே நான் அதை அழுதுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நீ வாழ்நாள்ல யாரும் கூட்ட முடியாது. அவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான கூட்டம். பல பேர் சொன்னாங்க இன்னைக்கு வந்து நாம் தமிழர் கட்சி 2026 வீழ்ச்சியை சந்திக்கும்னு. கனவுல கூட நினைச்சிடாதீங்க, அது நடக்காது. அது நடக்காது. ஒவ்வொரு ஊர்களையும் வாக்கு ஏறி குறைஞ்சபட்சம் 17 இருந்து 20 விழுக்காடு வாக்க நாம் தமிழர் கட்சி வாங்கும். ஏன்னா நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்து கொண்டிருக்கிற கட்சி என்பதை தாண்டி இன உணர்வையும் மொழி உணர்வையும் சேர்த்து உருவாக்கி கொண்டிருக்கிற கட்சி என்பதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. அதுதான், இது மறக்க முடியாது. முன்னாடி இன உணர்வு மொழி உணர்வு என்ன அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இன்னைக்கு இனம்னா என்ன, மொழினா என்ன, பண்பாடுனா என்ன, கலாச்சாரம்னா என்ன, வரலாறுனா என்னன்னு எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு புரிஞ்சு அறிந்து நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியில பயணிக்காங்க. நான் வந்து அங்க போயிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 புத்தகங்கள் வாங்கினேன். 10 புத்தகங்கள்னா நான் மட்டும் படிக்கல, என் ஊர்ல உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சமா வரலாறு கடத்திட்டு இருக்கேன்.
வரலாறை கடத்திக்கிட்டு இருக்கேன். காரணம் என்னன்னா, வரலாறு தெரியாத கூட்டம் கடைசி வரைக்கும் அடிமையா தான் வாழும். இப்ப இது வரைக்கும் நம்ம அடிமையா வாழ்ந்ததெல்லாம் போதும். வருங்காலத்திலேயாவது நம்ம மண்ணுக்கும் மக்களுக்குமான கட்சியாகிய நாம் தமிழர் கட்சிக்கு அதனுடைய சின்னமாகிய விவசாய சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு 2026 நாம் தமிழர் கட்சியினுடைய ஆட்சி அதிகாரம் தமிழகத்துல வரணும்னு நினைச்சு எல்லாரும் வாக்களிங்க. இதை ஒவ்வொருத்தரும் கடத்துங்க. இல்லைன்னா இன்னும் வந்தோம் போனவட்டெல்லாம் நீங்க ஆட்சியை கொடுத்தீங்க அப்படின்னா வருங்காலத்துல உன் பிள்ளைக்கு இந்த பூமியில இடம் இல்லை. ஈழத்துல இடம் இல்லாம ஆக்கிட்டாங்க. நீ தமிழ்நாடு ஒண்ணுதான் இருக்கு. முழிச்சுக்கோ. தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்கள் சொல்வாரு, விழிப்பு தான் விடுதலையின் முதல் படி அப்படிம்பாரு. நீ ஒரு எச்சரிக்கை வரும்போது முழிச்சுக்கோ. முழிக்கவில்லை என்றால் அதனுடைய பலனை வாழ்நாளில் நாம எல்லாரும் அனுபவிப்போம். ஏன்னா அரசியல் ஆயுதம் மிக மிக வலிமையானது. அது எவன் கையில இருக்கோ அவன் தான் உன்னை ஆட்டி படைப்பான். அதை நீ ஒரு மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தங்கிட்ட கொடு. அப்படி மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான். இப்ப நேத்த முந்தானத்தோ வேலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர் ஒரு கூட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு வந்த பசங்களுடைய நடவடிக்கைகளை பாருங்களேன். நீ அதெல்லாம் பார்த்தன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உண்மையிலே இந்த ஆடு மாடுகள் இருக்குல்ல, அது ரொம்ப 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 அறிவானதுங்க. சரியா போய் சரியா வரும். அதை விட அளவுக்கு அதோட இவங்களை ஒப்பிடவே கூடாது. நான் ஓப்பனா உண்மையை சொல்றேன். ஆடு மாடுகளோட கூட ஒப்பிட தகுதி இல்லாத அத்தனை பேரும் இந்த தமிழக வெற்றி கழகத்துல இருக்கான். சத்தியமா இருக்காங்க. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. கரூருக்கு போனாரு. அன்னைக்கு கரூர் அந்த கூட்டத்துல 40 பேர் செத்தாங்க. அன்னைக்கு டாஸ்மாக்ல சேல்ஸ் 5 மடங்கு அதிகமா நடந்திருக்குங்க கரூர்ல. இதெல்லாம் யாருங்க பண்ணுவா? ஆனா நாம் தமிழர் கட்சி போன இடங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இவன் சரக்கு அடிச்சான், இவன் சரக்கு வாங்கினான்னு ஒருத்தனை காட்டுங்க. முடியாது. காரணம் என்னன்னா, இங்க வர்றவன் முடிவெடுத்துட்டு வரான், நம்ம குடிக்க கூடாதா, நம்ம தலைமுறை பிள்ளை நல்லா வாழன்ற ஒரு நோக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். நீ அவனுக்கு ஆதரவு கொடுக்காம வந்த போன நாய் நெறிக்கெல்லாம் ஆதரவு கொடுக்குற. அதே மாதிரி இன்னொரு உண்மையை தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த கூட்டத்துல திருச்சியில கிட்டத்தட்ட ஒரு 540 பதாகைகள் முழுக்க நம்மளுடைய தமிழ் தலைவர்கள், தமிழ் இனத்தலைவர்கள் அவர்களை முழுக்க வருஷப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஒரு வரலாற்று ஆவணம். இதை யாருங்க பண்ணுவா? யாரு பண்ணுவா? உண்மையிலே இனத்தையும் மொழியையும் மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய ஒருத்தன் தான் பண்ணுவான். அப்படி பண்ணக்கூடிய ஒரே ஆள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். முழிச்சுக்கோ. திரும்பவும் சொல்லுதேன், விழிப்புதான் விடுதலையின் முதல் படி. நல்லது. நன்றி. வணக்கம்.